AI is somewhat hype, but it is really working. இந்த AI வச்சு நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது திங்க் பண்ண வேண்டியதுதான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த கண்டென்ட்டை தமிழ் லாங்குவேஜ்ல நீங்க பேசுற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆடை கிரியேட் பண்ணி கொடுங்க. ஒரு AI கிரியேட் பண்ண வீடியோ அப்படிங்கிற மாதிரியே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலா அந்த அவுட்புட் வந்து வந்திருக்கு. பட் அதுக்கு மேல எழுதின அத்தனை அப்ளிகேஷனும் நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ல தான். ஸோ அப்போ அவங்க அது எல்லாத்தையுமே ட்ரெயின் அப் பண்ணியிருக்கிறாங்க. AI இஸ் கோயிங் டு மேக் ரியல் சேஞ்சஸ். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கூகுள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஏஐ பற்றி தான் மறுபடியும் ஒரு பேச போகிறோம். ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஏஐ பற்றி பேசியிருந்தேன். ஏஐ வந்து கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் இஸ் ஏஐ ஹைப். அதாவது ரொம்ப ஏஐ பற்றி ரொம்ப சொல்கிறாங்களா, அது ஹைப்பா இல்லை ரியலி ஏஐ இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சரை சொல்லிடுறேன். ஏஐ இஸ் சம்வாட் ஹைப், பட் இட் இஸ் ரியலி ஒர்க்கிங். என்னப்பா இப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அப்படித்தான். ஏஐ வந்து நிறைய இடத்துல கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது, ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. சம் ஹைப்பும் இருக்கு, பெருசாக அதை செய்யும் இதை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும் அது உண்மையிலேயே நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு எங்கள் டீம் வந்து நித்ராவில் இருந்து டெவலப்பர்ஸ் எல்லாம் ஒரு 15 பேர் வந்து ஒரு 2-3 டேஸ் பேக் வந்து கூகுளோட ஐஓ, அதாவது கூகுள் வந்து கலிஃபோர்னியாவில் வந்து வருஷம் ஐயோன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. அதோட ஒரு மினி வெர்ஷன் வந்து இங்கே பெங்களூர்ல நடத்துவாங்க. இவங்க எல்லாம் போயிட்டு வந்தாங்க. கூகுளில் விட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம கூகுளில் டாக்ஸ் பார்த்துருக்குறோம், சீட் பார்த்துருக்குறோம், அதே மாதிரி விட்டுன்னு ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீடியோ ஜென்ரேட்டர், வீடியோவை நம்மளே ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ ஒரு சாம்பிள் வீடியோவும் நேற்று வந்து அதில் பண்ணினாங்க. நம்ம நித்ரா மேட்ரிமோனி வந்து இப்போ நம்ம வந்து நேரடி வரன் பதிவெல்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து தேனி பண்ணணும், செஞ்சி பண்ணணும். இப்போ வெஸ்டர்ன் பெல்ட் தான் மெயினாக. இப்போ நாங்கள் இருக்கிறது திருச்செங்கோடுங்கிறதுனால எங்களுக்கு இப்போ ஈஸியாக ஃபர்ஸ்ட்டு போயிட்டு வரதுக்காக அதை வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். திருப்பூரில் நடத்தணும், திருச்செங்கோட்டில் ரெகுலராக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதோட 8th டைம் நடத்திட்டோம். எங்கள் ஆஃபீஸ்லேயே நடத்துறதுனால அது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. பட் மற்ற இடத்துல எல்லாம் போய் மண்டபத்தில் நாங்கள் போட்டு நடத்துகிறோம். திருப்பூர் நடத்தினோம், கோபிச்செட்டிப்பாளையம் நடத்தினோம், ஈரோடு நடத்தினோம், கரூர் நடத்தினோம், காங்கேயம் நடத்தினோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த நேரடி வரன் பதிவாக நடத்துகிறோம். சரின்னு அதுக்காக ஒரு ப்ரொமோஷனுக்காக வீடியோ வந்து ரெடி பண்ணாங்க. நான் இன்னும் பார்க்கல, ஜஸ்ட் அந்த டூலை ஜஸ்ட் கோத்ரூ பண்ணேன். எனக்கு இன்னும் அதை வந்து புரியல. இப்போ நம்ம யங் பீப்புளெலாம் இருக்கிறாங்க, அவங்களாம் சீக்கிரமாக அந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு 8 மினிட்ஸுக்கு வந்து வீடியோவை ஒரு கிரியேட் பண்ணியிருந்தாங்க, டோட்டலி ஏஐ. அதில் ஒரு வீடியோவில் நமது நித்ரா மேட்ரிமோனி நடத்தும் நேரடி வரன்பதிவு திருவிழா, அதுக்கு காங்கேயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துட்டாங்க. வரும் வெள்ளிக்கிழமை சம்திங் அந்த மாதிரி. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சவுத் இண்டியன் எஸ்பெஷலி தமிழ் லேடி, அதே மாதிரி இந்த கண்டென்ட்டை தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் பேசுகிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆடை கிரியேட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி எண்டில் வந்து ஃபோன் நம்பரு ப்ளஸ் ஒரு மியூசிக்காக வந்து ஒரு சிங்கிங் மாதிரி, நீங்கள் கரம் கோர்த்து நடக்கிற நாங்கள் கை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான இது. இதெல்லாம் 8 மினிட்ஸ்க்குள்ள இவங்க கொடுத்துட்டு அந்த வீடியோ அது கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. ஆனால் ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. நான் அந்த வீடியோ கூட இதில் உங்களுக்கு ப்ளே பண்ண முடிஞ்சா ப்ளே பண்ண சொல்கிறேன். நமது காங்கயத்தில் வரும் புதன்கிழமை நித்ரா மேட்ரிமோனி நடத்தும் பிரம்மாண்ட நேரடி இலவச வரன் பதிவு திருவிழா. நீங்கள் கை கோர்த்து நடக்க நாங்கள் கரம் கொடுக்கிறோம், மேட்ரிமோனி நம்பிக்கையின் பெயர். ஸோ ஒரு தமிழ் லேடி, அந்த தமிழ் அட்டையர் நம்ம ஷேரியில் அப்படியே எந்த விதமான அது வந்து உங்களால் வந்து ஒரு ஏஐ கிரியேட் பண்ண வீடியோ அப்படிங்கிற மாதிரியே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலாக நாம் வந்து ஒரு வீடியோ ஷூட் நடத்தின மாதிரி இருந்தது. நம்ம வந்து வேற ஒருத்தருக்கு அனுப்பணும்னா இது எங்கே வந்து யார் மாடல் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான இதில் வந்து அந்த அவுட்புட் வந்து வந்திருக்கு. இது கூகுள் மட்டும் இருக்குதுன்னா நிறைய டூல் இருக்கு. கூகுள்ல இப்போ ஒரு டூல் வந்து விட்டு கூகுள் விட்ஸ், வீடியோவும் சுருக்கி விட்ஸ்ன்னு வச்சிருக்கிறான். அந்த விட்டுன்னு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறான். அதுவும் அந்த மேட்ரிமோனி வீடியோ நான் நம்பவே முடியாது. அப்படியே தமிழ்ல உங்களுக்கு எந்த விதமான அது ஒரு ஏஐல கிரியேட் பண்ண வாய்ஸும் சரி வீடியோவும் சரி டோட்டலி கிரியேட்டட் வயா ஏஐ. ஸோ அப்போ
ஏஐ இஸ் கோயிங் டு மேக் ரியல் சேஞ்சஸ், அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. பட் ஆனால் ரொம்ப சொல்ற அளவுக்கு நடக்குமா அப்படின்னா அது போக போக தான் தெரியும். ஸோ அதனால கண்டிப்பாக வி நீட் டு யூஸ் ஏஐ. எந்தெந்த ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம, ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. ஆப்பிள் வந்து iOS ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விட்டு ஒரு மொபைல் ஃபோன் விட்டுட்டாங்க. கூகுள் ஆண்ட்ராய்டை வச்சு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வச்சு விட்டுட்டாங்க. பட் அதுக்கு மேலே எழுதின அத்தனை அப்ளிகேஷனும் நம்மளுடைய தாட் ப்ராசஸில் தான். மக்களுக்கு என்ன தேவை அதை எப்படி வந்து இந்த மொபைல் ஃபோன் மூலியமா நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஏஐயை நாம் எப்படி வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம். டயலக்ட், அதாவது வந்து தமிழ்லேயே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், கோயம்புத்தூர் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், திருநெல்வேலி பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், தஞ்சாவூர் சைடு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கே வட்டார வழக்குகள் பேச்சு இது வந்து ஸ்டைல் வந்து வெவ்வேறு மாறுபடுது. ஸோ அப்போ அவங்க அது எல்லாத்தையுமே ட்ரெயின் அப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஏஐ வச்சு நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது திங்க் பண்ண வேண்டியதுதான் நம்மகிட்ட இருக்கு. அதான் நந்தன் நில்கேனி இன்ஃபோசிஸோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் சொன்னது, இந்தியா பிகம் தி யூஸ் கேஸ். நம்ம வந்து ஏஐயை யூஸ் பண்ண முடியும், நம்ம ஏஐயை டெவலப் பண்ணக்கூடிய கண்ட்ரியா இல்லை. அது வந்து அமெரிக்கன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் அந்த டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. பட் வி ஆர் தி யூஸ் கேஸ் கண்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு. நம்ம அதிகமாக ஏஐயை யூஸ் பண்ணக்கூடிய, ஏஐயை வச்சு அதை யூஸ் பண்ணி பெனிஃபிட்டட் டு ஹியூமன், நமக்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய அந்த யூஸ் கேஸ், அந்த ஏஐ யூஸ் கேஸ் கண்ட்ரியாக நம்ம மாற போகிறோம். ஸோ அதில் தான் நம்மளுடைய டெவலப்மெண்ட் அடுத்தது இருக்க போகுது. ஸோ அதனால ஏஐ இஸ் as of now it is not hype, it is making progress. Every week it is making progress. ஆனால் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் அது எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் சின்ன லெவலில் எங்களை மாதிரி பிஸ்னஸுக்கே அது நல்லா யூஸ் ஆகுது. ஸோ அப்போ எல்லா பிஸ்னஸுக்கும் அது யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.